ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் ராவில் நடந்து முடிஞ்ச ஒரு தரமான செக்மெண்ட்டான இந்த சிஎம் பங்க் சித்ரோலின்ஸோட இந்த செக்மெண்ட்டை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஷோவோட ஸ்டார்டிங்கில் நம்ம சிஎம் பங்க் தான் வராரு. அந்த சிஎம் பங்க் வந்தது மட்டும் இல்லாமல் பால் ஹேமன் கிட்டே என்ன ஃபேவர் கேட்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. ராயல் ரம்பிள், எலிமினேஷன் சேம்பர், ரெசில்மேனியான்னு சொல்லிட்டு 3 இருக்குது. அது 3த்தில் எனக்கு தேவையான ஒரு ஃபேவரை தான் நான் கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சிஎம் பங்க் வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்னென்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த வாரங்களில் ஆர்எல்ஸ் அந்த ராயல் ரம்பிள் டயத்தில் இது சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ அது மேட்டர் இல்லை. அப்படி சொல்லி முடிச்சுட்டு இருக்க அந்த டயத்துலேயே நம்ம செத்ரோலின்ஸ் உள்ள வந்திருப்பார். நீ என்னடா நீயும் ரோமன் ரெயின்ஸ் கூட டேக் டீமெல்லாம் சண்டை போட்டிருந்த, பட் ஆனால் நான் வந்து ட்ரூ மேக்கின்டையர் கூட நீ மேட்ச் விளாடும் போதே நான் உன்னை அடிச்சலான்னு தான் இருந்தேன். பட் ஆனால் அவனை பாவம் பார்த்து விட்டது தப்பாக போச்சு. ஏன்டா இப்போ நான் பாவம் பார்த்து விட்டோன்னு சொல்லி இப்போ நான் வருத்தப்படுறேன் நீ ரோமன் ரெயின்ஸ் கூட டீம் சேர்ந்ததுக்கப்புறமான்ற மாதிரி நம்ம செத்ரோலின்ஸ் சொல்லுவார். அண்ட் இப்போயே நம்ம வந்து சண்டையை வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம செத்ரோலின்ஸ் கேட்டுட்ருப்பார். சிஎம் பங்க்குன்ட்டு கொஞ்சம் கூட ஹெஸ்டேட் ஆகாமல் நீ என்னை பற்றி நிறைய யோசிச்சாலுமே கூட நான் உன்னை பற்றி யோசிக்க கூட இல்லைடா அப்படின்ற மாதிரி நம்ம சிஎம் பங்க் சொல்லுவார். சிஎம் பங்க் செத்ரோலின்ஸுக்கு செம்ம காண்டாயிரும். 2 பேருக்கும் முட்டிக்கும். அண்ட் நம்ம சாமிஜியனும் ஜே ஊசோவும் அவங்கள தடுத்து காப்பாற்றலன்னு சொல்லி வருவாங்க. அண்ட் வர அந்த டயத்தில் ஜே ஊசோ அப்படியே வந்து சிஎம் பங்கை வெளியே அப்படியே கூப்பிட்டு போயிடுவார். செத்ரோலின்ஸை ரிங்குக்குள்ளே நம்ம சாமிஜன் எப்படியே தடுத்து விட்ருவாருங்க. அண்ட் இப்போ சிஎம் பங்க்கும் ஜே ஊசோவும் போயிட்டுருக்கு. அந்த கேப்பில் நம்ம செத்ரோலின்ஸ் மைக் எடுத்து சிஎம் பங்க் போடா பயந்தாங்கோலி, ஜே ஊசோ போடா ரோமன் ரெயின்ஸ் கூட சுற்றுறவனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். நம்ம சாமி ஜெயின் உடனே கோவப்பட்டு அவனை எப்படி நீ அப்படி சொல்லலான்ற மாதிரி கேட்க, சாமி ஜெயினுக்கும் செத்ரோலின்ஸுக்கும் முட்டிக்க இந்த வாரம் ராவோட மெயின் ஈவெண்ட்லேயும் இந்த ஒரு மேட்சை வந்து வச்சுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி மேட்சை வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க செத்ரோலின்ஸ் vs சாமி ஜெயின். இந்த ஒரு செக்மெண்ட் இதோட முடியுதுங்க. இதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் போனீங்கன்னா நம்ம ஜே ஊசோ வந்து யாரோ ஒருத்தங்க அடிச்சு போட்டிருக்காங்க. அண்டு இதுக்கப்புறமா செத்ரோலின்ஸுக்கும் சாமி ஜெயினுக்கும் நடக்கிற மேட்சை தான் காட்டுறாங்க. மேட்ச்சில் நம்ம செத்ரோலின்ஸுக்கும் சாமி ஜெயினுக்கும் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா சாமி ஜெயினை ஒருத்தர் வந்து கிளேமோர் கொடுக்குறாங்க. கிளேமோர்னாலே தெரிஞ்சிருக்கும் ட்ரூ மேக்கின்டையர் தான் சொல்லிட்டு. ஸோ ட்ரூ மேக்கின்டையர் தான் ஜே ஊசோவையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல சாமி ஜெயினையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரூ மேக்கின்டையர் மீண்டும் கடைசியாக வந்து நம்ம ஹெல் இன் எ செல் மேட்ச்சில் பார்த்தது அகெயின்ஸ்ட் சிஎம் பங்க்கு இப்போ மீண்டும் ரிட்டன் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த ரிட்டன் கொஞ்சம் ட்ரூ மேக்கின்டையர் கொஞ்சம் உருப்படியான ரிட்டனாக இருக்குன்றத சந்தேகமே வேணாங்க. சாமி ஜெயினுக்கு ஒரு கிளேமோர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு வில்லத்தனமான சிரிப்பை சிரிச்சிட்டு இந்த வாரம் ராவையும் முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து ட்ரூ மேக்கின்டையர் என்னென்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போங்க.